வணக்கம். ஒரு தெளிவான மற்றும் பிளைண்ட் துளையை செய்யும் இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். சில கற்றல் நோக்கங்களுடன் இந்த தலைப்பை ஆரம்பிக்கலாம். இந்த தலைப்பின் முடிவில் நீங்கள் பின் வருபவர்களை செய்ய முடியும். வெவ்வேறு வகையான ஹேண்ட் டேப்களை அடையாளம் காண்பது, இன்டர்னல் த்ரெட்டிங்காக டேப் ட்ரில் சைஸை தீர்மானிக்க, கருவிகள் மற்றும் தேவையான உபகரணங்கள், ஒரு டாப்பிங் டூல் செட், ஒரு ஹேண்ட் டேப் செட், ஒரு ஃபைலிங் கருவி, ஒரு வைஸ், ஒரு ட்ரை ஸ்கொயர். தேவையான பொருட்கள்: கட்டிங் ஃப்ளூயிட் தேவைக்கேற்ப. டாப்பிங் என்பது இன்டர்னல் த்ரெட்களை உருவாக்கும் ஒரு இயந்திர முறையாகும். ஒரு டேப் என்பது உருளை அல்லது கூம்பு வடிவ த்ரெட் கட்டிங் கருவி. இதன் ஓரத்தில் விரும்பிய வடிவத்தில் த்ரெட்களை கொண்டிருக்கும். சுழல் மற்றும் அச்சு இயக்கத்தை பயன்படுத்தி இன்டர்னல் த்ரெட்டிங்களை வெட்டுதல் அல்லது உருவாக்குதல். இப்போது ஹேண்ட் டேப்பை பற்றி கூடுதலாக தெரிந்து கொள்வோம். ஹேண்ட் டேப் காம்போனன்ட்களில் இன்டர்னல் த்ரெட்டிங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. டாப்புகள் கடினமான மற்றும் கிரவுண்ட் ஹை ஸ்பீட் அல்லது ஹை கார்பன் ஸ்டீலால் உருவாக்கப்பட்டவை. த்ரெட்டுகள் மேல் பரப்பில் வெட்டப்பட்டு துல்லியமாக செய்யப்பட்டிருக்கின்றன. வெட்டு விளிம்புகளை உருவாக்க ஃப்ளூட்டின் மேல் த்ரெட்கள் முழுவதும் வெட்டப்படுகின்றன. ஷாங்கிளின் முனைகள் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் உள்ளன. இதனால் த்ரெட்களை வெட்டும் போது டேப்களை பிடித்து திருப்பலாம். த்ரெட்டை வரிசைப்படுத்தவும் அதை தொடங்கவும் உதவும் டேப்களின் முனைகள் சாம்பர்ட் செய்யப்பட்டவை. சில சந்தர்ப்பங்களில் த்ரெட்களின் பிட்ச் குறிக்கப்படும். குறியீடுகள் டாப்பின் வகையை குறிக்கும், அதாவது முதல், 2, கடைசி அல்லது பிளக் டேப். ஷாங்கில் டாப்பின் அளவு மற்றும் த்ரெட்டின் வகை குறிப்பிடப்பட்டிருக்கும். குறிப்பிட்ட த்ரெட்களுக்கான ஹேண்ட் டேப் 3 பிட்களின் தொகுப்பில் வருகின்றன. முதல் டேப், 2வது டேப் மற்றும் பிளிஞ்ச் டேப். இவை மூன்றிற்கும் உள்ள வித்தியாசம்: டேப்பில் ஒரு வளையம் இருக்கும். இன்டர்மீடியேட், அதாவது 2ஆம் டேப்பில் 2 வளையம் இருக்கும் மற்றும் பாட்டம் டேப்பில் 3 வளையம் இருக்கும். முதல் டேப்பை டாப்பர் டேப் என்றும் கூறலாம். டாப்பர் டேப்பில் டாப்பிங்கை ஆரம்பிக்கலாம். ஆழம் குறைவான துளையை டாப் செய்வது இதன் வேலையாகும். பிளக் டேப்பை பாட்டம் டேப் என்றும் சொல்லலாம். இவை பிளைண்ட் ஹோலில் உள்ள த்ரெட்டுகளை தேவையான அளவிற்கு சரி செய்ய உதவும். டாப் ரெஞ்ச், அதன் வகைகள் மற்றும் பயன் பற்றி தெரிந்து கொள்வோம். டாப் ரெஞ்ச் என்பது குழாயை சீரமைத்து திரிக்கப்பட வேண்டிய துளைக்குள் சரியாக இயக்க பயன்படும் கருவியாகும். பல்வேறு வகையான டாப் ரெஞ்ச்கள் உள்ளன. டபுள் எண்ட் அட்ஜஸ்டபிள் ரெஞ்ச். இந்த வகை டாப் ரெஞ்ச்கள் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன. இவை வெவ்வேறு அளவுகளில் உள்ளன. இந்த டாப் ரெஞ்ச் பெரிய அகலமான டாப்களுக்கு பொருந்தும் மற்றும் டாப்பை திருப்புவதற்கு எந்த தடியும் இல்லாத திறந்த இடங்களில் பயன்படுத்தலாம். டி ஹேண்டில் டாப் ரெஞ்ச். இது 2 ஜாக்களை கொண்ட ஒரு அட்ஜஸ்டபிள் சக்ஸ் மற்றும் திருப்புவதற்காக ஒரு கைப்பிடி கொண்ட ரெஞ்ச். இந்த டாப் ரெஞ்ச் தடை செய்யப்பட்ட இடங்களில் வேலை செய்ய பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் ஒரு கையால் மட்டும் திருக இயலும். பெரிய விட்டமுள்ள டாப்களை வெட்டுவதற்கு இவை ஏற்றவை அல்ல. சாலிட் டாப் ரெஞ்ச். இந்த ரெஞ்சை சரி செய்ய முடியாது. இவை குறிப்பிட்ட அளவிலான தட்டுகளை மட்டுமே எடுக்க முடியும். இது தவறான அளவிலான டாப் ரெஞ்சை உபயோகிப்பதை தடுக்கும் மற்றும் டாப்பின் சேதத்தை தடுக்கும். இப்போது டாப் ட்ரில்லின் அளவை அளப்பதை பற்றி பார்ப்போம். டாப்பிங் ஆரம்பிக்கும் முன்பு ஒரு துளையிட வேண்டும். ஒரு துளையில் வெட்டப்பட வேண்டிய த்ரெட்டின் அளவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் அடையாளம் காண வேண்டும். ஒரு டாப்பை வெட்டுவதற்கான போதிய உபகரணங்கள் இருக்க வேண்டியது அவசியம்.
போதிய உபகரணங்கள் இல்லையெனில் த்ரெட்டுகள் சரியாக உருவாகாது. உபகரணங்கள் கூடுதலாக உள்ளது எனில் த்ரெட்டுகள் வெட்டுவது கடினம். 100% நூல் வெட்டுக்கான ISO மெட்ரிக் த்ரெட் டாப்பிங் ட்ரில் அளவுகள் வெவ்வேறு த்ரெட்டுகளுக்கான ட்ரில் அளவுகளாகும். M10/1.5 த்ரெட் குறைந்த விட்டத்தை கண்டுபிடிக்க அதிக விட்டத்தில் இருந்து 2 கழித்து அதை டெப்த்துடன் பெருக்கவும். த்ரெட்டின் டெப்த்தை கண்டுபிடிக்க 0.6134 பெருக்கல் ஸ்க்ரூவின் பிட்ச். 2 த்ரெட்டின் டெப்த்தை கண்டுபிடிக்க 0.6134 பெருக்கல் 2 பெருக்கல் பிட்ச், அதாவது 1.226 பெருக்கல் 1.5 மில்லிமீட்டர். பதில் 1.839 மில்லிமீட்டர். குறைந்த விட்டம் D1 கண்டுபிடிக்க 10 மில்லிமீட்டரிலிருந்து 1.839 மில்லிமீட்டரை கழிக்க வேண்டும். கழித்தால் 8.161 மில்லிமீட்டர், அதாவது 8.2 மில்லிமீட்டர் என பதில் கிடைக்கும். நாம் பயன்படுத்தக்கூடிய 60% நூல்களுக்கான ட்ரில் அளவு கழித்தல் டாப் ட்ரில்லின் அளவு கண்டுபிடிக்க அதிகப்படியான விட்டம் கழித்தல் பிட்ச், அதாவது 10 மில்லிமீட்டர் கழித்தல் 1.5 மில்லிமீட்டர். விடை 8.5 மில்லிமீட்டர். ISO இன்ச் த்ரெட் ஃபார்முலா. டாப் ட்ரில்லின் அளவை கண்டுபிடிக்க அதிகபட்ச விட்டம் கழித்தல் 1/8 த்ரெட்டின் எண்ணிக்கை 1 இன்ச்சுக்கு 5/8 இன்ச் UNC த்ரெட்டுகளுக்கான ட்ரில் அளவை கண்டுபிடிக்க 5/8 இன்ச் கழித்தல் 1/11 இன்ச், அதாவது 0.625 இன்ச் கழித்தல் 0.091 இன்ச். விடை 0.534 இன்ச். இந்த பகுதியை சுருக்கமாக பார்க்கலாம். இந்த தொகுப்பில் கிளியர் மற்றும் பிளைண்ட் துளைகளை டேப் செய்து இன்டர்னல் த்ரெட்களை உருவாக்குவது, இன்டர்னல் த்ரெட்களில் ட்ரில் டயாமீட்டரை தீர்மானிக்க மற்றும் பிளைண்ட் துளையில் இன்டர்னல் த்ரெட்களை கட் செய்வது,